ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை அவங்க வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் கார்த்தி வந்து இல்லை எனக்கு ஃப்ரீ பேர்டாக இருக்க தான் பிடிக்கும், எனக்கெல்லாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு மாசான வரையும் என்ட்ரி கொடுப்பாரு. சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு கார்த்திகேயன் திடீர்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியோட அண்ணனும் அப்புறம் அவங்க அருண் ஆனந்த் 2 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா கார்த்தி, நீ வர்ற எல்லா சான்ஸையும் விட்டுட்டுருக்க, இதான்ப்பா கார்த்தி கடைசி சான்ஸு, பேசாமல் நீ அவங்க வீட்டுக்கு உள்ளவே போய்டு, அப்போ தான் அவங்க மனசை சீக்கிரம் மாற்றி கோவில் பூஜைக்கு கண்டிப்பாக அவங்கள அழைச்சிட்டு வர முடியும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டின்னு சொல்லி எல்லாரும் பேசி முடிவெடுத்ததுக்கப்புறம் கார்த்திக் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் நான் உடனே அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாரு. சாமுண்டீஸ்வரி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கட்டான டயத்தில் கார்த்தி வந்து உள்ளே என்ட்ரானதுனால யாரோ கண்டிப்பாக நம்மளை கொல்றதுக்காக தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஏன்னா நீ உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட அசராமல் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் அவர் உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே பவரும் ஆன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தான் பயங்கரமான ஷாக்கு. ஸோ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்குறாங்க. வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம கார்த்தி. ரேவதிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் மிச்சம் இருக்க 2 பொண்ணுங்களுக்கும் கார்த்தியை பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இவ உள்ளே வந்தால் செம்மையாக இருக்கும் போல், இவனை பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டுக்குள்ளாரையும் ஓடிட்டுருக்கு. பட் ரேவதிக்கு மட்டும் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அண்ட் இங்கே என்ன சந்திரகலா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இஷ்டத்துக்கு வேலை வரமாட்டேன்னு சொல்லுவேன், அப்புறம் வரேன்னு சொல்லுவேன், உடனே நாங்கள் வேலைக்கு வச்சுக்கணுமா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. உனக்கு சம்மதம் தானே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சம்மதம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட மட்டும்தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லுறாரு. இதை கேட்டு சந்திரகலாவுக்கு பயங்கர ஷாக். என்னடா இவன் வந்து சேர மாட்டான்னு நினச்சா இப்போ வந்து வேலைக்கு சேர்ந்துட்டானே, இவனை என்ன பண்ணலாம், சீக்கிரமே இவனை துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. அக்கா எதுக்கும் ஒரு டைம் யோசிச்சுக்கலாமே, போதும் நிறுத்து சந்திரகலா, இவன் இங்கே வேலைக்கு சேர்ந்ததே பெரிய விஷயம், இவன் வேலைக்கு சேரட்டும், அப்புறம் இவனை எப்படி அடக்குறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை கூப்பிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு இவங்கக்கிட்ட சிக்கிட்ட தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்தி தான் வந்து வசமாக அவங்க எல்லாத்தையும் சிக்க வச்சுருக்காருன்றது தெரியலை. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே மேடம், நான் கிளம்புறேன், நம்ம நாளையிலேருந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபன்னாங்கிறது கிளம்புறாரு. அண்ட் அடுத்த நாள் காலையில் ஒருத்தன் அருவாலோடு ஓடி வந்து சாமுண்டீஸ்வரி வெட்ட வர மாதிரி வந்துட்டுருக்கான். நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு டெய் வேணாண்டா ஓடிரு, பிடிச்சாங்க சட்னி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் வெட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை தடுறோன்னு சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமாக எட்டி உதச்சி இவன் மீசையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீசையை வலிச்சு எடுத்துடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி ஒரு என்ட்ரியோடு உள்ளே வராரு. என்ன இங்கே ஷேவிங் ஷாப்லாம் வச்சுருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்க்கிறாருங்க. ஸோ செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ